லுக் கைஸ், எப்போவுமே வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டு அதோட லீவ் போட்டு ஓடி போயிடுறோம். திருப்பியும் ஃபீவர் தான், வேறு என்ன, ஒன்றுமே கிடையாது. குரலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஃபீவர் இந்த ஒரு டிசம்பர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் ஃபீவர் வருது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஃபீவர் வந்துருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வரும் ஓகே. ஸோ வருன்ற ஒரு நம்பிக்கை தான். இதுக்கப்புறமா ஒழுங்காக போடுறேன் வீடியோ. அண்டு இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வீடியோவில். ஸோ பாக்கெட் உன்கிட்டேருந்துலாம் எதுவும் வாங்கலை. ஸோ வேறு ஒரு செல்லர்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். பேப்ளேடோட பொருள்னு சொல்லலாம். ஒரு லான்சரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள். ஸோ அந்த ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் வாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளர்ராக இருந்திருக்கும் வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட அட்ரஸ் இங்கே இருந்தது, பின்னாடி என் அட்ரஸ் இருக்குது. ஸோ காட்ட முடியாது. ஸோ அதனால தான் நான் இப்படி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி டேரெக்டாக இப்படி குத்திடலாமா? ஸோ எவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு பாருங்களேன். நான் ஆர்டர் பண்ணது ஒரு சின்ன ஒரு பொருள், ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸு. நல்ல பேக்கேஜ். இதை வச்சுலாம் அன்பாக்ஸே பண்ண முடியாது போலையே. ஐயோ திருப்பிட்டேன், என் அட்ரஸ் வேறு இருக்கும். ஸோ இருங்க, நம்ம இந்த கார்னரில் குத்தி கிழிப்போம். குத்திட்டேன் கைஸ், ஒரே குத்தியாச்சு. கீழே ஸ்டேடியம் வேறு இருக்குது. எடுத்து ஓரமாக வச்சிருவோமா? ஸ்டேடியம் தூக்கி ஓரமாக வச்சிடுறேன். இந்த வீடியோவுக்கு ஸ்டேடியமே தேவைப்படாது. எதுக்கு ஸ்டேடியம் எடுத்துச்சுன்னு எனக்கே தெரில. குத்தி கிழிப்போம் கைஸ். நல்ல ஒரு பேக்கேஜ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள எக்கச்சக்கமான அட்டைகள் இருக்குது. சிசரை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுமோ? ஸோ கைஸ் எடுத்துருந்தாச்சு சிசரை. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்னடா இது, பேகெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கேஸ். சரியான ஃபன்னான ஒரு பேக்கேஜ், சிரிப்பாக இருக்குது. என்னடா துணி பையில கொடுத்துருக்கீங்க, அட பாருங்களா எவ்வளோ பெரிய பேகு. ஸோ இதாக தான் இருக்குது நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய பொருள். ஸோ இந்த துணி பையை தூக்கி ஓரமாக வச்சிருவோம். சரியான ஃபன்னான பேக்கேஜ் கேஸ். ஸோ இதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம ஸ்டேடியத்தை தூக்கி வச்சிருவோம். ஸோ காட்ட போகிறேன் அந்த பொருள் இதுதான். ஸோ வே பாயிண்டர். ஸோ கிரிப்பில் மாட்ட வேண்டிய ஒரு பொருள். அழகாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டிஷனு, செம்மையாக இருக்குல்ல. ஏதோ கோடில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஜாப்பனீஸில் எழுதி இருக்குது. ஆமாம், இங்கேயுமே போட்டிருக்காங்க பாருங்கள், டக்கரா டோமி, ஒரிஜினல் டக்கரா டோமி. ஆக்சுவலாக நான் இதை ஏன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, என்கிட்ட எக்கச்சக்கமான பே பாயிண்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் இதை நான் ஏன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு பொருள் தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. என்ன பொருள் அப்படின்னா, ஆங்கிள் காம்பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேப்ரிகான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த கேப்ரிகான் யூஸ் பண்ண அந்த ஒரு பிளேடரை யூஸ் பண்ணியிருப்பான், ஆங்கிள் காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காம்பஸை வாங்கிறதுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்
ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ப்ரோ அது அவைலபிளாக இல்லை, வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நானுமே பே பாயிண்டரை வாங்கிட்டேன். ஸோ வேறு வழி இல்லை. ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெருசாக அந்த ரேட்டுக்கு வேறு எதுவும் முடியல. ஸோ என்னால் அந்த டைமில் என்கிட்ட காசுமே இல்லை. ஸோ அதனால் நான் வே பாயிண்டரை சூஸ் பண்ணி வே பாயிண்டர் வாங்கிட்டேன். ஸோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்னால் ஆன் ஆக மாட்டேங்குது. பேட்ரி போட்டு கொடுத்தாங்கன்னா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கழட்டி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேட்ரி இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பேட்ரிஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த பேட்டரியை போட்டுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டு பக்கத்தில் எங்கேயா கடையில் போய்ட்டு வாங்கிக்க வேண்டியதான். ஸோ இல்லை, பேட்ரி இல்லை. ஸோ நம்ம தான் பேட்ரி போடணும். பேட்ரிக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பே பாயிண்டர் இருந்தது. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பே பாயிண்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட் இருக்கும். ஸோ தெரியுதா, 5000 பாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு பே பாயிண்டர்லேருந்து தான் நான் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இதை வாங்கியிருந்தேன். பட் பேட்ரி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதில் இருக்க பேட்ரி தான் கழட்டி அதில் போடணும். ஏன்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், அதுக்கு தான். ஓகே. ஸோ அதனால தான் பேட்ரியை கழட்டணும். பே பாயிண்ட் கழட்டணும். தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் கேட்டிங்கனாலே. இது வந்து இதோடது. ஸ்க்ரூ எங்கடா? ஸ்க்ரூ இதுக்குள்ளேயே தான் இருக்கும் இதுக்கு. ஓகே, இப்போ நம்ம பேட்டரியை தூக்கி இதுக்குள்ளே போடுவோம். போட்டாச்சு. தெரியுதா, ஆனால் ஆச்சு. இப்போ தெரியுதா, நம்ம இதை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும். டைட் பண்ணிடும். கரெக்டாக பேட்டரியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே இப்படி சொருகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா, 6645 பாயிண்ட் இருக்குது. ஓ மை காட் கைஸ், வேறு லெவலில். இதுக்கு எங்கே ப்ரோ பேட்ரி? இந்த பே பாயிண்ட் இருக்குது. ஸோ பார்ப்போம். இதே பேட்ரி தான் நம்ம திருப்பியும் வாங்கணும். வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு வாங்கிக்க வேண்டியதான். ஓகே. சரி, இதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் இல்லை, 5000 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நான் இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஸோ பே பாயிண்டரை பற்றி ஃபுல் வீடியோவாக ஒரு ரிவ்யூவாக நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிவ்யூ கிடையாது, ஸோ அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான். எனக்கு என்ன ஒன்று தான் இந்த ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பெரிய பேக்கு எதுக்குடா இத்தனை பே பாயிண்டருக்கு இவ்வளோ பெரிய பேக்? ஸோ அதான் சிரிப்பாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்தது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா சேல் பண்ணிடுவோம். யாராச்சும் வாங்கலான்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேல் பண்ணுறேன். ஷாப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க, ஷாப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தூக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி பயங்கரமாக இருக்கா? ஸோ 6000 பாயிண்ட்டு கைஸ். இல்லை 5000 பாயிண்ட் இருக்குது. பட் 5000 பாயிண்டில் எனக்கு பெருசாக சந்தோஷம் கிடைக்கல. 6000 பாயிண்ட்டு டே கையில் நிற்கிது. ஸோ மாசாக இருக்குது. ரைட்டு, இதுதான். ஓகே. ஸோ இந்த ஒரு அன்பாக்சிங் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.